இந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணியிருந்தா இந்த எல்இடி பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆயிருக்காது. அது என்ன பொருள் அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வேற எதுவும் இல்ல, ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டர் ஒரு சர்க்யூட்ல எப்படி யூஸ் ஆகுது அதை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோவா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். So guys, what is ரெசிஸ்டர்? சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரை ஒரு பைப் லைனோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பைப்போட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பைப் இருக்கு, ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகுது இந்த பைப்ல. ஸோ அந்த பைப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி ப்ரெஷர்ல வந்து வாட்டர் வந்துட்டு இருக்க டைம்ல ஒரு சின்ன ஒரு கல் எடுத்து நீங்க அந்த பைப் லைன் நடுவில் வச்சீங்க அப்படின்னா அந்த வாட்டரோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு கம்மியாகி நமக்கு அவுட்புட்ல வந்து லோ ப்ரெஷரா வந்து வருமோ அதே மாதிரிதான் இந்த ரெசிஸ்டர் வந்து ஒர்க் ஆகும். இந்த ரெசிஸ்டர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோக்கு நடுவில் நீங்க ஒரு ரெசிஸ்டர் வைக்க சொல்ல அந்த ரெசிஸ்டர் அங்கிருந்து வர கரண்ட் ஃப்ளோவை அதை வந்து கம்மி பண்ணி நமக்கு எவ்வளவு கரண்ட் தேவையோ அந்த அளவுக்கு கரண்ட் மட்டும் தான் அதுக்கு வந்து நமக்கு வந்து அவுட்புட்டா வந்து கொடுக்கும். இதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டர் வந்து சிம்பிளா வந்து ஒர்க் ஆகும். ரெசிஸ்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து டிவி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா டிம் ஆகிற இடத்துல, அந்த மாதிரி எஃப்எம் ரேடியோ, இந்த மாதிரி நிறைய ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நீங்க ஒன்று பாத்தீங்க அப்படின்னாலோ இல்ல ஒரு சர்க்யூட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலோ இல்ல ஒரு மதர் போர்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலுமே அதுல வந்து ஒரு ரெசிஸ்டர் ஒரு காம்போனன்ட் கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரெசிஸ்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் போர்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மெயின் ரோல் பிளே பண்ற ஒரு காம்போனன்ட்டா பாக்குறோம். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சர்க்யூட் போர்ட்லயுமே ஒரு சைலண்ட் ப்ரொடக்டரா ஒரு சைலண்ட் ஹீரோவை வந்து அது அங்க ஒரு ரோலை வந்து பிளே பண்ணுது. ஸோ ரெசிஸ்டர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ரெசிஸ்டர் எத்தனை டைப்ஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார்பன் ஃபிலிம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்டல் ஃபிலிம், அதே மாதிரி நமக்கு வந்து எஸ்எம்டி, அதே மாதிரி வந்து வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா காமனா யூஸ் பண்ற ரெசிஸ்டர்ஸா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மோஸ்டா நம்ம காமனா யூஸ் பண்ற ஒரு சில ரெசிஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கார்பன் ஃபிலிமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்டல் ஃபிலிம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுல வந்து மோர் அக்யூரசி கிடைக்கும். ஓகேவா, ஒரு அக்யூரேட்டான நமக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படி எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு எவ்வளவு ரெசிஸ்டர் வேணும் அப்படின்றதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம கொண்டு வர முடியும். அதே மாதிரி எஸ்எம்டி ரெசிஸ்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சர்க்யூட் போர்ட்ஸ், மொபைல் மாதிரியான ஒரு மைன்யூட்டா இருக்கிற இடத்துல இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்டா வந்து அங்க வந்து பெரிய ரோலை வந்து பிளே பண்ணும். ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூவை அதோட இருக்கிற சைஸ்ல நம்மளால எழுத முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஸோ அதுக்காக கொண்டு வந்ததுதான் கலர் கோட். இந்த கலர் கோடை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுல வந்து 2 நம்பர் இருக்கும், அதே மாதிரி ஒரு மல்டிப்ளையர், ஒரு டாலரன்ஸ் இருக்கும், டாலரன்ஸ் பேண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேணா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன். அது மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேட். இந்த கலர் கோடெல்லாம் நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்து கொண்டு வந்து ஒரு ஈஸி ஷார்ட்கட் வே அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு வேல்யூஸ் ஒரு ஆர்டர் வைஸ்ல தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, அதுக்கு கொண்டு வந்த ஒரு ஷார்ட்கட் தான் பிபி ராய் கிரேட் பிட்டன் வெரி குட் வைஃப் அப்படின்ற இது ஒரு ரெசிஸ்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கலர் கோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான டைம்ல இதுக்காக உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லணும் அப்படின்னா நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்கு. ஸோ மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்க வந்து அதோட கலர் கோட்ல எவ்வளவு வேல்யூ அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி மல்டிமீட்டர் யூஸ் பண்ண சொல்ல அதுல உங்களுக்கு அக்யூரேட்டா காட்டுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா மல்டிமீட்டர்ல உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல வந்து காட்டும். ஸோ நமக்கு அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தான் நமக்கு காட்டும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மல்டிமீட்டர்ல ரெசிஸ்டன்ட் பார்ட்ல வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல உங்களுக்கான வேல்யூ காட்டும். இதுவே அதிகமா போச்சு அப்படின்னா அதாவது நீங்க பண்ற வேல்யூ ரொம்ப ஹையர் வேல்யூவாவோ இல்லைன்னா வந்து ரொம்ப வேரியபிள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டர் வந்து ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு எல்இடி லைட் யூஸ் பண்றோம், ஒரு 5 வோல்ட்டுக்கான ஒரு எல்இடி லைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது மோஸ்டா நம்ம காமனா 220 கிலோ ஹோம்ல இருந்து 330 கிலோ ஹோம்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு மோட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1K ரெசிஸ்டர்ல இருந்து 10K ரெசிஸ்டர், அதாவது 10 கிலோ ஹோம்குள்ள நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடினாலும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கான ரெசிஸ்டர் நீங்க வந்து கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணலாம். ரெசிஸ்டர்னா என்ன, அதே மாதிரி ரெசிஸ்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம், ரெசிஸ்டருக்கான கலர் கோட்னா என்ன, கலர் கோடை எப்படி ஃபைன் பண்றது, அதுக்கான ஷார்ட்கட் என்ன, மல்டிமீட்டர்ல எப்படி டெஸ்ட் பண்றது, அப்புறம் சர்க்யூட் போர்ட்ஸ்ல அதுக்கு எப்படிலாம் யூஸ் பண்றாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் முன்னாடி பண்ணணும் அப்படின்ற ஒரு டோட்டலா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நான் இதுல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இதை பத்தி புரிஞ்சிருந்த அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் சைனிங் ஆஃப் பிரவீன் குமார்.